அண்மை செய்தி பொங்கல் பண்டிகைக்காக ஒட்டுமொத்தமாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு தற்பொழுது மக்கள் படையெடுத்து வருகின்றனர். சிங்கப்பெருமாள் கோவிலில் இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் துஷால் இணைப்பில் உள்ளார். துஷால், இதுகுறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் வசிக்கும் தென் மாவட்ட மக்கள் ஒட்டுமொத்தமாக தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்ள தொடங்கியுள்ளனர். இதன் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையில் வசிக்கக்கூடிய தென் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் கொண்டாடுவதற்கு கடந்த 4 நாட்களாகவே அரசு பேருந்து, ஆமணி பேருந்து மூலம் பயணம் மேற்கொண்டனர். இந்த நிலையில தற்பொழுது நாளைய தினம் பொங்கல் என்பதால் ஒட்டுமொத்தமாக தற்பொழுது ஒரே நேரத்தில் தென் மாவட்டத்தை நோக்கி மக்கள் படையெடுப்பதால் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சிங்கப்பெருமாள் கோயில் முதல் மறைமலை நகர் வரை சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கும் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அதிகப்படியான கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் மக்கள் படையெடுப்பதால் இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அதே போல இந்த பகுதியில் போதிய போலீசார் இல்லாதனாலேயே போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க முடியாமல் போக்குவரத்து போலீசாரும் சிக்கி திணறி வருகின்றனர். தற்பொழுது இரவு நேரம் என்பதால் அரசு பேருந்து, ஆமணி பேருந்து, அதே போல வேன், இருசக்கர வாகனம், அதிகப்படியான வாகனங்கள் நாளைய தினம் பொங்கல் கொண்டாடுவதற்கு ஒரே நேரத்தில் சென்னையிலிருந்து புறப்படுவதால் இந்த பகுதியில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி துஷால்.